நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். வருடம் 2036ஆம் ஆண்டு வரும்போது இந்த கலியுகம் முடிந்து அடுத்த யுகம், அதாவது சத்தியுகம் தொடங்கிவிடும். இதை அறிவித்தது ஏதோ ஒரு சாதுவோ, சந்நியாசியோ, ஜோதிடரோ, சாமியாரோ அல்ல, எதிர்காலத்தை கணித்து சொல்லும் மனிதர்களோ அல்ல. மனிதர்களால என்னைக்குமே நிச்சயமாக காலம் எப்ப மாறப்போகுது, யுகம் எப்ப மாறப்போகுது என்பதை சொல்லவே முடியாது. நேஸ்ட்ரோடேமஸை பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது அவரு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவரு சொன்னாரு 2012 உலகம் அழிந்துவிடும். ஆனால் அப்படி அழியவில்லை. அதனால எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம் அவரும் அப்படிதான் சும்மா சொல்லியிருக்காரு. ஆனா அது உண்மைதான். அவரால் சரியாக கணிக்க முடியல. கரெக்டான அக்யூரேட்டான டேட் அவரால் கணிக்க முடியல. தவிர உலகம் முடியறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதை அறிவித்தது யார் என்று பார்த்தா, இந்த உலகத்தை படைத்து நடத்தி வரும் அந்த பரம்பொருள் பரமாத்மாவே நேரத்தை குறித்திருக்கிறார். இதை கேட்ட உடனே நானும் நம்பல. ஏன்னா எதையுமே நானும் ஒரு ஆதாரம் இல்லாம நம்பக்கூடியவள் இல்லை. நானும் அதனால நம்பல. ஆனா சரியான ஆதாரங்கள்லாம் கிடைத்த பிறகுதான் நான் இதை நம்பினேன். இதை நம்பி என் வாழ்க்கையில பின்பற்றின பிறகு என் வாழ்க்கையிலுடைய பயணமே மாறிவிட்டது. நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் என் வாழ்க்கையில் குவிந்து விட்டது. அதனால்தான் தமிழக மக்கள் அனைவரும் இதை தெரிந்து புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையில பின்பற்றி கலியுகத்தின் இந்த மீந்திருக்கும் கடைசி காலகட்டத்தில், அதாவது ஒரு 10-11 வருஷம் மீதி இருக்கு, அது வரைக்கும் நம்ம வாழ போறோம். அந்த நேர காலத்தை கடவுள் வந்திருக்கிற இந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றது என்னுடைய எண்ணம். கடவுள் வந்திருக்கிறாருன்னா எல்லாருக்குமே தெரியணுமே, அது ஏன் எல்லாருக்கும் தெரியல, சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு சிலர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா கடவுள் பூமியில இப்படிதான் வந்துட்டு போறாரு, சிலர் மட்டும்தான் அடையாளம் கண்டுக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுளை பத்தி தெரியுது, மற்றவங்களால கடவுளை பத்தி தெரியல, புரிஞ்சுக்கல, ஏதோ அதுக்கப்புறமா சொல்றதை வச்சு நம்பிக்கையில தான் கடவுளை கும்பிடுறாங்க, கடவுளை பின்பற்றி வராங்க. நீங்க பாக்கியசாலியாக இருந்தா, நீங்க அதிர்ஷ்டசாலியாக இருந்தா நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அதாவது 33 கோடி மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். எல்லாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா எல்லாருமே கடவுள் வந்ததை தெரிந்து கொள்ளதான் போறாங்க. அது எப்போனா கடைசி நேரம், அதாவது 2036 வருஷத்துக்கு தான் எல்லாருக்குமே இது புரியும். ஆனா அப்ப நேரம் கடந்து போகும், கையில நேரம் இருக்காது. இது வரைக்கும் யாருமே கடவுளை பார்த்தது கிடையாது. நான் கடவுளை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்னு யாராலும் சொல்ல முடியாது. அது எப்பேற்பட்ட சாமியாரா இருக்கட்டும், சித்தரா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், இல்ல விவேகானந்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹன்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளே பூமிக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்தி அவரு தானே சொன்னாதான், தன்னை பத்தி சொன்னாதான் நம்மளால அவர் புரிஞ்சுக்க முடியும். அந்த சமயம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பூமிக்கு வந்திருக்கிறாரு, வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் ஏன் அவர் வராருன்னா, இந்த கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஆரம்பிக்க போறாரு. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி அவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பின்பற்றினோம்னா கடவுளை நிச்சயமா அடையலாம். நம்ம வாழ்க்கையே மாறி அமையும். ஏன்னா இப்ப போக போக வரக்கூடிய காலம் ரொம்பவும் பயங்கரமான ஒரு காலகட்டம் வரப்போகுது. இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் யூரோப்பியன் வார், அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற நாடுகள்லாம் சண்டை போட போகுது. 3rd வேர்ல்டு வார் வரப்போகுது. நிறைய நோய் நொடிகள், கொரோனாக்கு மேல பயங்கரமான வியாதிகள்லாம் மீண்டும் இந்த உலகத்துல வரப்போகுது. இப்படி ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்வதே ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவரை கையை பிடிச்சுக்கிட்டு அவர் பின்னால நம்ம கண்ணை மூடிக்கிட்டு போனோம்னாக்கா இந்த காலகட்டமும் நமக்கு சொர்க்கலோகமா இருக்கும். நீங்களும் கடவுள் வந்த இந்த யுகத்தையும் இந்த நேரத்தையும் புரிந்து கொண்டு கடவுளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வீடியோவில் இதற்கான விளக்கத்தை சொல்ல தொடங்க போறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.